சாம்குட்டி ஃபீல்ட் ட்ரிப்புக்கு ஆக்சுவலி இது வச்சாச்சு, பிரியாணி வச்சாச்சு. நான் காமிக்கணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் நான் செய்கிறத பார்த்துட்டு இன்றைக்கி பன்னீர் பிரியாணி பண்ணியிருக்கேன் கேட்குறீங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சாம்குட்டிக்கு வந்து அவனே ரெடி பண்ணிட்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தானே அது அப்படின்னு சொன்னால், இல்லைம்மா இது வந்து ஃபீல்ட் ட்ரிப்புக்கு நான் சொன்னேன் இல்லையா நேற்று ஸ்நாக்ஸ், அவனே எடுத்து சீஸ் எடுத்து அதை வந்து ஸ்க்ரேப் பண்ணி என்னென்னமோ செஞ்சு நல்லா இதில் வச்சு எடுத்துட்டான். என்னால் எதுவுமே சொல்லி கொடுக்கவே தேவையில்லை, அவன் பாட்டுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கான் ஒன்று ஒன்றா. பொண்ணு இருக்கா பாருங்கள், இந்த ட்ராமா எதுலேயுமே அவள் கண்டுக்கவே மாட்டாள். அவள் ஒரு மாதிரி வித்தியாசம். ஐயோ நான் வேறு பிச்சு விட்டேன் தோசை, ஒரு மாதிரி வித்தியாசம். ஆப்பா பிரியாணி இருக்குப்பா கொஞ்சம் இது பண்ணி சின்னம், அது கொஞ்சம் சூடு ஆறுனா தானம்மா சாப்பிட முடியும் அப்படிங்கிறா. சரிடா ப்ரெட் எடுத்து சாப்பிட்டு போடா. நோ நோ நோ, அவளுக்கு வந்து காலைல இட்லி தோசை இந்த மாதிரி வந்து நம்ம இந்தியன் இது இருந்தே ஆகணுங்கிற மாதிரி இது பண்ணிகிட்ருக்கா. ஆக்சுவலி தோசை சைக்கோ, என் பொண்ணுக்கு பேர் தோசை சைக்கோ, பெட் நேம் தெரிஞ்சுக்கோங்க. தோசை சைக்கோ அவள். இந்த நல்லெண்ணெய் ஊற்றி சூப்பராக தோசை சுட்டுக்கிட்டு இருக்கேன். நான் தான் ஓட்டை போட்டேன் அந்த தோசையில். ஓட்டை வடை கேள்விப்பட்டிருக்கோம், ஓட்டை தோசை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக்கில் மட்டை போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிடாதீங்க. இது வந்து செராமிக் தான், இந்த கல் செராமிக், அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அழகாக வருது தோசை, சூப்பராக இருக்குது. அவன் வந்து இப்போ பொடி தான் எடுத்துக்குவான், அதனால் நல்லெண்ணெய் ஊற்றுறதுனால ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு பொடியில் நல்லெண்ணெய் ஊற்றுறதுக்கு பதிலாக தோசையில் ஊற்றிடுவேன் நான். அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டானது. ஆனால் இவ்வளோ என்னன்னு நினைக்காதீங்க, பொடிக்கு நிறைய நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய ஊற்றுவோம் நம்ம, அந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்போது. பட் இது கொஞ்சம் அதிகமாக தான் ஆயிடுச்சு. என்னடா இல்லைடம்மா கொஞ்சம், ஏன்னா அம்மா ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு இது பண்ணுறாங்கடா. தோசை சைக்கோ, தோசை சைக்கோ, தோசை சைக்கோ அம்மா அரைச்ச பொடியை வச்சு இப்போ சாப்பிட போகிறாங்க. அம்மா அரைச்ச பொடியை எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு தான். அம்மா பொடிக்கு வந்து இந்த தோசையில் சுத்தமாகவே எண்ணெய் இது இல்லைம்மா. இப்போ பொடிக்கு வந்து எண்ணெய் தனியாக ஊற்றுவா தானே. இப்போ என்ன பண்ணுவான்னா இந்த தோசையை அப்படி தொட்டு சாப்பிட்ருவான். ஓகேவா? அதான் எப்படி வருது பாருங்க அழகா. வேறு யாருக்கும் தோசை ஊற்றணுமா வீட்டில்? நீ தான் பிரெட்டு தம்பி, எனக்கு தெரியும் மேடம் உன்னை பற்றி. லஞ்சு ஸ்கூல்லேயே சாப்பிட்ருவாங்க, அதனால் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும். அது ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா பேலன்ஸ்டு டயட்டாக அவங்க அங்கேயே சாப்பிட்ருவாங்க சூப்பராக. இல்லைங்கம்மே அம்மா பிடிக்காம இது இருக்கானோ இருக்குது, இது உள்ள வேறு வச்சு இருக்கு. அந்த தோசை எடுத்து மேலே போடு, அப்போ தான் அதில் இருக்க எண்ணெய் இதில் வடி, இதில் எண்ணெயே இல்லை, இதில் எண்ணெயே இல்லை. அதான் ஸ்நாக்ஸு, என் பையன் ஒரு ஸ்நாக்ஸ் வண்டி, அதையும் சொல்கிறேன். அது நிறைய பேருக்கு எங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் தெரியும். இது வந்து ஒரு கல்யாணத்துக்கு வந்து மதுரை விளாத்திக்குளம்ல வந்து இருந்து எங்களுக்கு வந்தது. விளாத்திக்குளம் அதிரசம் செம்ம டேஸ்ட்டுங்கண்ணா, சூப்பராக இருந்துச்சு. அது பாக்ஸில் போடணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே காலியாக இரும்பல. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பாப்பாவுக்கு பிடிக்காது அதிரசம், சுத்தமாக பிடிக்காது அதிரசமா அப்படிம்பாவ. காரம் முறுக்கு அதெல்லாம் சாப்பிடுவா. ஸ்கூல் ட்ராக் எங்கே வந்துட்டுருக்கு வண்டி சுற்றிட்டு இருக்கேன். கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி இப்படி வரணும். சாமோட பேக்கை பாருங்க. என்னடா புக்ஸே இல்லை இன்னைக்கு தம்பு. ஏசப்பா எத்தனை அடி டிஃபன் பாக்ஸு, தங்க வைரம். வெளியூர் போகிறானாம்மா, தஞ்சாவூரில் இருக்க மியூசியம் போகிறாம்மா. சாம் ப்ளீஸ் ஓப்பன் பண்ணேன்டா. இன்னொரு பாக்ஸா? ஓ சிப்ஸு. நானும் ஒரு ஸ்நாக்ஸ் வண்டி ஓப்பன் பண்ணிக்காமே அப்படியா? பர்பனா இதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? சட்டையில் பட்டனை போடு முதல்ல. அது ரெண்டு போதும், ஃப்ரெண்ட்ஸுக்கு எடுத்துகிட்டு போ சாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு எடுத்துகிட்டு போ. இன்னொன்று எடுத்து கொடுங்க. இருடா, அங்கே வெளியில் போனால் சாப்பிடணும்னு தோணுண்டா. ஏன்னா உங்கள் அம்மாலாம் வெளில போகிறதே அதுக்கு தானா, சாப்பிட்றதுக்கு தானா. ஆனியன் தான், ஆமாடா எனக்கும் பிடிக்கும். டே நானும் வரவாடா ஃபீல்ட் ட்ரிப்புக்கு, 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம்டா. இது அதிரசத்தை எடுத்து கொடுப்பா, அதிரசத்தை எடுத்து கொடு. ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுன்னு சொன்னேன், வேணாமா? ஷேர் பண்ண மாட்டியா? ஏங்க இப்போ எங்கள் நிலைமையை யோசிச்சு பாருங்க. தஞ்சாவூரில் இருக்கிற இந்த ஒரு இதுக்கு போகிறதுக்கே என் பையன் 5 டிஃபன் பாக்ஸ் எடுக்கிறான்னா
கொஞ்சம் தூரம்னா நாங்கள் போனால் எப்படின்னு பார்த்துக்குங்க. இந்த சோளம் வாங்கிட்டு வந்தீங்க, ஏதாவது பொரிக்கலாம், அதை பொரிச்சு இது பண்ணுவேன், அந்த மாதிரி எதாவது பண்ணலாம்னா அப்புறம் பார்த்தேன் கொண்டு வந்து காய வைக்கலாம்னு இப்படி போட்டேன். பார்த்தா காக்கா அதெல்லாம் சாப்பிட்டோமா, அதுக்கே விட்டுட்டேன் ஃப்ரீயே. பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பாருங்கள், அவனுக்காக இன்றைக்கி நான் கொஞ்சமாக தான் வச்சேன். லைட்டாக சூப்பராக வந்திருக்கு. அடிப்பிடிக்கல கொள்ளலாம். அங்கே பாருங்கள், கொஞ்சம் வந்து இன்றைக்கி நான் என்ன எப்படி வச்சேன்னா இதாக தான் வச்சேன். நான் சொல்கிறது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இது கொஞ்சம் தண்ணியாக அந்த மாதிரி தான் வச்சேன். ரொம்ப டைட்டாக அது பண்ணி அப்படி இது பண்ணி வைக்கல, உதிரியாக வரும் அப்படி வைக்கல. பட்டு உடையல ரைஸ் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. தம்பிக்கு பன்னீராக பறக்கி வைக்கணும்டி. அப்படியே எடுத்து வைங்க. பன்னீராக வைக்கிட்டா? வெறும் பன்னீராக பறக்கி என் தங்கத்துக்கு வச்சாச்சு. தங்கம் சாப்பிட்டோம். தங்கம் ஷூ செக் பண்ணி போடு. பாய் தங்கம்மே, பாய் வேறமே, செல்லமே பாய். ஐயோ பாய் சாமா. பாய்ட செல்லம். அவனுக்கும் மனசு இருக்காது, எனக்கும் மனசு இருக்காது. அவனை விட்டுட்டுருக்க. அங்கே பாருங்க, எங்கள் மிக்கி மினியும் பாருங்க எப்படி ஓடுதுன்னு. பாய் சாமி. ஸ்கூல் வேன் வரப்போகுது, வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வந்துடுச்சு. வேன் ஏறி போயிடுவாங்க, அவ்வளோதான். என் பையன் நீங்கள் செம்ம ஜாலியாக போகிறான். ஃபீல்ட் ட்ரிப்பு. ஐயோ புள்ள உட்காராமலே வண்டி எடுத்துகிட்டு இருக்காங்களே. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சுங்க. காலையில் பரபரப்பு இப்படி தான் இருக்கும், பரபரன்னு இருக்கும். ஸோ ஃபீல்ட் ட்ரிப்புக்கு போகிறப்போ நான் வருஷம் என்ஜாய் பண்ணுவேன். இதெல்லாம் என்னோடய ஞாபகத்துக்காக என் தங்கத்தை வந்து ஃப்யூச்சரில் நாங்கள் உட்காந்து பார்க்கணும் இந்த வீடியோஸ் எல்லாம். அதுக்காகவே நான் அப்லோட் பண்ணி வச்சுக்குவேன். இது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இல்லை? ஏன்னா 4 வருஷம் முன்னாடி சாம் பேசினது, சாம் இருக்கிறதெல்லாம் பார்த்தா ஈவன் ஸ்டெஃபி கூட பார்த்தீங்கன்னா அந்த இது இப்போ இல்லை. அப்போ இன்னும் 4 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இப்போ இருக்கிறது குட்டி பசங்க மாதிரி தெரியும். அதனால தான் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஸ்வீட் மெமரிஸ் எடுத்து வைங்க.